இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரே அடியா எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நீ இப்ப பண்றத முதல்ல பண்ணிருக்கணும். அட்லீஸ்ட் ஆதித்யா அப்பா யாருன்னு தெரியாமையாவது இருந்திருப்பான். இப்ப நீ இந்த முடிவு எடுத்தது தப்பு பாரதி. உன்னை பார்க்கவே வேண்டாம், உன் ஞாபகமே வேண்டான்னு விட்டுட்டு போன ஆதி மறுபடியும் எதுக்காக இங்க வரணும்? அவரோட குழந்தைங்களை பார்த்ததும் அவரையும் மீறி அவருக்கு எதுக்கு இவ்ளோ அஃபெக்ஷன் வரணும்? இதெல்லாம் கடவுளா நடத்தி வைக்கிறது பாரதி. அதே கடவுள் தான் இப்ப ஆதி கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாத மாதிரி பண்ணி வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரே. நடந்ததுக்கு யாரையும் நான் தப்பு சொல்ல தயாரா இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் கடவுள்னு சொல்ல முடியுமா? இதுக்கெல்லாம் காரணம் விதிதான். நான் இத அப்படிதான் பாக்குறேன். நீ ஏன் எல்லாத்தையும் இப்படி யோசிக்கிற? நீ இந்த கஷ்டத்தை எல்லாம் எப்படி தாண்டி வர போறேன்னு கடவுள் உன்னை சோதிக்கிறாருன்னு நினைச்சுக்கோ. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கு எதுவுமே புரிய வேணாம் பாட்டி. புரிஞ்ச வரைக்கும் போதும். இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னை விட்டுட்டு போன ஆதி வரவே இல்லைன்னு நான் நினைச்சுக்கிறேன். நாளைக்கு நாம எல்லாரும் கிளம்பும் போது அவரு அவங்க கூட போட்டோம். நாம எல்லாருமே வேற இடத்துக்கு போறதுதான் நமக்கு நல்லது. எனக்குள்ளேயே பல நாள் கேட்டுக்கிட்ட குழப்பத்துக்கு பதில் இன்னைக்கு கிடைச்சிருச்சு. நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் பாரதி. You are not only my wife. என் நம்பிக்கை, என் எதிர்காலம் எல்லாமே நீங்க தான். வாழ்க்கை வாகனம் நிக்காம ஓடணும், ஏழேழு ஜென்மமோ ஒன்னாவே வாழணும். பயப்படாதீங்க பாரதி, நீங்க என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது. இதயமே கடனாக கடனாக ஆனதே, இடம் மாறி போன இதயம் தேடுதே, கடல் சேரத்தானே நதி வாடுதே, தீராத காதல் சாகாதடா, உயிர் போக எரிந்தாலும் வேகாதடா, உருவமாறி நின்றேனே உன்னை பார்க்கத்தான், இதயமேந்தி வந்தேனே உனக்காகத்தான். ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன். என்னை காப்பாத்தணும்னு எதை பத்தியும் யோசிக்காம குளத்துல குதிச்சிருக்கீங்க. எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்லி டாக்டர் கிட்ட கெஞ்சிருக்கீங்க. பாரதி, இந்த அன்புக்கு கைமாறா நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. நீங்க நல்லா இருக்கணும் சார். எந்த குறையும் இல்லாம எப்பவுமே நீங்க நல்லா இருக்கணும். எனக்கு அது போதும். யூ ஆர் கிரேட் பாரதி. எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாம என் மேல உண்மையான அன்போடு இருக்கீங்க. சார், ஏன் சார் இப்படிலாம் பேசுறீங்க? இல்ல பாரதி, நான் இந்த ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் வச்சு சொல்லல. அன்னைக்கு எனக்கு நெஞ்சு வலி வந்தப்பவும் நீங்க தான் என்னை காப்பாத்துறீங்க. என் எல்லா சிச்சுவேஷன்லயும் நீங்க தான் பாரதி எனக்கு லைஃப் கொடுக்குறீங்க. பாரதி, உங்க கூட இருக்கும்போது எனக்கு என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்னு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல் ஆகுது. ஆனா அது ஏன் என்னன்னு எனக்கு தெரியல. ஆதி தமிழுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் நீங்க தான் கம்ஃபர்ட் ஜோன். பாரதி, நீங்க என் லைஃப்ல வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் வேணாம் சார். கரெக்ட் பாரதி, நமக்குள்ள பூர்வ ஜென்மத்துல ஏதோ ஒரு பந்தம் இருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு முறையும் நீங்களே வந்து என்ன காப்பாத்துறீங்க. Am I right?
இந்த நன்றிய நீங்க பாரதிக்கு தான் சொல்லணும். அவளுக்கு உங்க மேல அவ்வளோ பாசம் இருக்கு. வந்துருங்க ஆதின்னு அந்த பொண்ணு அழுததெல்லாம் என் கண்ணுலயே நிக்குது. உங்க லைஃப்ல என்ன ஆனாலும் அவளை மட்டும் விட்டுறாதீங்க, ஓகே? ஷியோர் மேம். என்னை பத்தி ஏதோ ஒரு விஷயம் டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அவங்க அந்த உண்மையை சொல்லாம மறைக்கிறாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆதி, மிஸ்டர் ஆதி, வெரி குட் ஆதி. உங்க கடந்த காலத்துல என்ன நடந்ததுன்னு போய் பார்க்க போறோம். ஆதி, உங்க அம்மா பேர் என்ன சொல்லுங்க. சாரதா. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா சொல்லுங்க ஆதி. எஸ், கமான் ஆதி, வந்துட்டீங்க. சொல்லுங்க, உங்களால ஏதாவது ரெகக்னைஸ் பண்ண முடியுதா? ஆதி, ஆதி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது மித்ரா ஒண்ணு இல்ல. உன்னை டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு டியூட்டி டாக்டர் சொல்லிட்டாங்க. அதனாலதான் டாக்டர் கிட்ட சம்மரி வாங்கலான்னு வந்தேன். பார்த்தா நீ இங்க இருக்க. என்ன ஆதி, டாக்டர் ஏதாவது வர சொன்னாங்களா? ஹே, என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி முழிக்கிற? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மித்ரா. இல்லையே, நீ முழிக்கிறத பார்த்தா ஏதோ இருக்கிற மாதிரி தான் தெரியுது. மித்ரா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மித்ரா. ஒண்ணு இல்லைன்னா இங்க என்ன பண்ற? சொல்லு, இங்க என்ன பண்ற? அது வந்து நானும் டாக்டரை பார்க்க தான் வந்தேன். வந்துட்டாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு போலாம் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? சரி சரி, வா நம்ம போலாம். ஓகே. இல்ல, என் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் அண்ணனை விட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். டைம் ஆயிடுச்சு. நீங்க வாங்க, வீட்டுக்கு போலாம். வாங்க. அண்ணா ஃபோனு கொடு. இந்தாங்க, பேசுங்க. ஹலோ மேடம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? மேடம், எல்லாம் பக்காவா ரெடி ஆயிடுச்சு மேடம். நீங்க ஜங்ஷனை தாண்டும் போது சொல்லுங்க, வேலையை முடிச்சிடலாம். கவலையே படாதீங்க மேடம். பாரதி கார்ல இருக்கிற ஒருத்தரும் உயிர் பழிக்க மாட்டாங்க. கூண்டோட கைலாசம் தான்.